டியூஸ்டே ஈவினிங் நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. சரி, யூஸ்வலா சப்பாத்தி பன்னீர் கிரேவின்ற மாதிரி பண்ணாம ஒரேடியா பன்னீர் ரோல் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் மேரினேஷனுக்காக பன்னீரை குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மேரினேஷனுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே டீடைலா பின்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா செக் பண்ணிக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரும் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் இல்ல பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கூடவே கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், கேப்சிகம் ரெண்டையும் சேர்த்து சாட்டே பண்ணிட்டு ஃபைனலா கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல கொஞ்சமா டொமேட்டோ சாஸும் மைனஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு ஃபைனலா சப்பாத்தி போட்டுட்டு அதை ரோல் பண்ணிட வேண்டியதுதான். ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். பேஸுக்கு நீங்க மைதா யூஸ் பண்ணீங்கன்னா கடையில வாங்குற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நார்மல் சப்பாத்தி கிரேவியா வச்சிருந்தா கூட பையன் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான். பட் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டான்.